எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. எஸ்பெஷலி பத்திரிகை நண்பர்கள் மறுபடியும் மறுபடியும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் ஆன் அ ட்ரூ லைஃப் இவெண்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹீரோயிக் மூமெண்ட்ஸ், அந்த அந்த ட்ராமடைசேஷன், அந்த எக்ஸ்ட்ரா சினிமா வந்து இதில் வந்து காட்டாமல் ஒரு ட்ரூ டு லைஃபாக வந்து பண்ணி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டை பற்றி படம் பண்ணதுக்கு அண்ட் அதில் என்ன இன்க்ளூட் பண்ணதுக்கு வெரி பிக் தேங்க்ஸ் டு ஜேபி சார். நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஜனாஸோட ஒர்க் பண்ண மாதிரி இருக்குதுன்னு. பிகாஸ் எனக்கு படம் முழுக்க அந்த ஒரு இம்ப்ராவ், ஒரு இம்பல்சிவ் வைப், ஒரு வந்து ட்ரூ டு ஹார்ட் வைப்பில் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு. ஐ திங்க் நிறையா பேர் பேச வேண்டியிருக்கு, ஸோ ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். நான் வந்து கேஜிஆர் சார் பண்ணுறாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன போது தேவை இஸ் இட் த சேம் கேஜிஆர், வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இவங்களாம் வந்து 5 வருஷம் ஜிம் போனவங்க. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் பார்த்து, ரிசல்ட்டை பார்த்து. இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பீட்டர் ஹேன் மாஸ்டர், நான் வந்து நினச்சி பார்க்கல இவரோ இந்த மாதிரி ஒரு பர்சனோட எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கும்னு. அண்ட் ஐ திங்க் இவரோட ஒரு படம் பண்ணால் ஒரு 5 படம் பண்ண மாதிரி. வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக். எல்லாரையும் சொல்லணும். கிப்ரான் சார் சொல்லவே தேவையில்லை, ஹீ இஸ் ஃபேபியுலஸ். இந்த பிளேலிஸ்ட் தான் எனக்கு லூப்பில் ஓடிட்டு இருக்கு இப்போது. பட் நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். கடைசியில் நீங்கள் எல்லாம் பார்த்தப்போ எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்கன்னு. அதே மாதிரி இந்த படத்துக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் அருண், பிரசாந்த், அஜித். பேர் பிரசாந்த், அருண், பிரசாந்த், அஜித், இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் மக்களுக்கு போக வேண்டும்னு ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக கமர்ஷியலாக சும்மா லைக் பஞ்ச் ஆஃப் சாங்ஸ், பஞ்ச் ஆஃப் ஐட்டம் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை எடுத்து சொல்கிறதுக்கு அந்த படம் ஹிட் ஆகணும். அது ஹிட் ஆச்சுன்னா தான் மறுபடியும் நல்ல படங்கள் வரும். அண்ட் நீங்கள் எப்போவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் பண்ண எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ ஹோப் தட் நீங்கள் அந்த படத்தை பார்த்து உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணி எங்களையும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். அங்கீகாரம் எனக்கு கிடைச்ச முதல் அடையாளம். இங்கே பிரசாத் லேபுக்கு நான் அடிக்கடி வருவேன். ஃபஸ்ட்டு அங்கே உட்காந்தேன், இங்கே ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் பேசினது கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறி இருக்குது. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வப்னா மேம்க்கு நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லாமல் இந்த மூவிக்கு நான் வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஏடி சிவானா தான் ஃபஸ்ட்டு என்னை செலக்ட் பண்ணது இந்த கேரக்டருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக் விஷன், யங் ப்ரொடியூசர்ஸ் 3 பேர், அருண் அண்ணா, பிரசாந்த் அண்ணா, அஜித் அண்ணா 3 பேரும் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் போகிற சில மூவிஸ்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸை நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்து லாஸ்ட் இப்போ வரைக்கும் நான் அவங்களை எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, எல்லாம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அதுக்கப்புறம் வந்து ஜேபி சார், என் லைஃப்பில் வந்து நிறையா மூவிஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த முதல் படம் அது ஜேபி சார்னால மட்டும்தான். நான் எப்பயுமே எல்லா இடத்துக்கும் போகும்போது ஃபஸ்ட்டு நான் ஜேபி சாரை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இதில் அவ்வளோ பெரிய ஹோப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய அண்ணா கேஜிஆர் சார், எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு எனக்கு நடிக்கிறதுக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்னால் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஓகே இவங்க கூட நடிக்கிறோம் எப்படி நம்மளை எடுத்துப்பாங்க அப்படின்னு. எல்லா கம்ஃபர்ட்டையும் கொடுத்தது வந்து அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். என்னையெல்லாம் அவ்வளோ அழகாக தங்கமயில்னு கூப்பிட்ருப்பாங்க. எல்லாருமே சொன்னாங்க ஒன்று ரொம்ப அழகாக தங்கமயில்னு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. அந்த பேரை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜிப்ரான் சார், அவங்க மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பெருமைனா, ஓகே இந்த மாதிரி ஆசான் கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. டிஓபி சார் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. சில இடங்களில் வந்து டைரக்டர் சார் இல்லாத இடத்துல அவங்க இருக்கும்போது ஓ இன்னும் பண்ணுமா, இன்னும் நடி, இன்னும் அழுகு அப்படிலாம் சொல்லி எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் மாஸ்டர் பீட்டர்கின் மாஸ்டர், எவ்வளோ பெரிய லெஜெண்ட். அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் கோ ஆர்டிஸ்ட் இவங்க எல்லா கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. எடிட்டர்னா ரொம்ப தேங்க்யூ, என்னை வந்து இவ்வளோ அழகாக எல்லாம் காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.
நான் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டீங்க. போன வித்த டிக்கெட்டெல்லாம் உங்களால் வந்த டிக்கெட் தான், வேறு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. நம்பர் 1. நம்பர் 2, மீடியான்னு நான் சொல்லும்போது ஈவன் சில யூடியூப் சேனல்ஸ்லேருந்து ஆன்லைனில் எழுதுகிறவங்க அவங்க கூட இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அதுக்கு கமெண்ட்ஸ் வருது, என்ன காசு வாங்கிட்டியா இந்த படத்துலன்ட்டு. அதில் யாரோ ஏதோ சினிவுட்ஸ் ஏதோ ஒன்று. அதுக்கு அவன் சொல்கிறாங்க, உனக்கு டவுட்டாக இருந்தால் இந்த டிக்கெட்டை நான் திருப்பி கொடுக்குறேன் காசுன்ட்டு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மீடியா இருக்கிற எல்லா விஷன் ஆஃப் மீடியா எல்லாருமே இந்த படத்துக்கு அவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பயங்கரமான தேங்க்ஸ். மேடம் சொன்னாங்க வெற்றின்ட்டு. எனக்கு பொய் பேச தெரியாது, வெற்றியெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் தான். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான். எனக்கு சொன்னாங்க இன்றைக்கி வந்து தேங்க்ஸ் மீட்டா எதுக்குன்னு கேட்டேன். இது மாதிரி நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னேன். இல்லை ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்ஸ். சரி ஓகே, அதுக்குன்னா நம்ம பண்ணலான்ட்டு. டு பி ஃப்ராங்க் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே உங்களை கேட்குறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து முந்தானத்தோ ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது நான் இருக்கேன்னு தெரியாமல் அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறார், இதுக்கு தான்ப்பா நீ அந்த ஹீரோவை போட்டு எடுத்துக்கணும், இன்னத்துக்கு இந்த படம் எங்கேயோ போயிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. என்கிட்டயே வந்து நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒழுங்காக வந்து எதாவது லவ் படம் ஏதாவது ஒரு கலக்கி போட்டு பரோட்டா போட்டு அது மாதிரி பாட்டு போட்டு எடுத்துருக்கலாமே, அதுதான் இந்த ஜனங்க நான் சொன்னேன் இல்லை, நான் ஆரம்பம் பண்ணும்போதும் 5 நாள் ஒருத்த வரல, ஷோ பிரேக்கு. இந்த படமும் ஊர் சைடெலாம் ஷோ பிரேக் ஆச்சு. நான் எல்லா தேட்டர் ஓனருக்கும் நேற்று ஃபோன் பண்ணி நான் பர்சனலாக, சார் இப்போ தான் சார் பிக்கப் ஆகுது, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் 2 அது மாதிரி எனக்கோசரம் நான் வந்து ஒரே வார்த்தை சொன்னேன். இந்த அங்கீகாரத்தில் இந்த கோர்ட்டில் செகண்ட் ஹாஃபில் பேசுகிற மாதிரி இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, ஒரு தடவை. நான் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, இந்த 3 ப்ரொடியூசர் ஜெயிக்கணும். ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 7 வருஷமாக நான் வாங்கின அடியெல்லாம் இந்த 3 பேர் எதெல்லாம் விற்றாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படம் நடக்கிறதுக்கு இந்த படம் இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 5%ஓ 10%ஓ புஷ் பண்ணிங்கன்னா அதனால் ஏதாவது வரும். அஸ் அன் ஆக்டராக இந்த படத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கு வந்து நீங்கள் தான் மெயின் காரணம். 100%ல் 1000% ஜெயிச்சேன். எல்லா இன்டர்வியூலையும் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட் அஸ் அன் ஆக்டரான்ட்டு. நான் 10 கொடுத்த மார்க், அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆனாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஸ் எ பிஸ்னஸாக நான் சொன்னது அதே தான், ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக மண்டே ஈவினிங்லேருந்து தான் ஆடியன்ஸே ஏற ஆரம்பித்தாங்க. அது கூட உங்களோட நியூஸு வர 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 அதுதான். ஸோ இந்த ஒட்டுமொத்த இது வரைக்கும் வந்த கலெக்ஷனுக்கு மொத்தத்துக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நேற்று வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட பேசுகிறாரு, உனக்கு இத்தனை படம் எடுத்திருக்க, உன்னை லான்ச் பண்ணுறாங்க, ஒரு ப்ரமோஷன் பண்ண தெரியாதா, உன் படத்துக்கெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடிலாம் பண்ணுறேன், இந்த படத்துக்கு பண்ண தெரியும். சார் இல்லை சார், சின்ன ப்ரொடியூசர் சார். அப்போ தேட்டரை பிளாக் பண்ணு, மற்ற ப்ரொடியூசருங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இப்போ உங்க கூட வந்து ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எப்படி காட்டுறோம், கணக்கு காட்டுறோம். சொன்னேன் எப்படி சார், எனக்கு புரியலன்னா, இல்லை சார் அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை. அப்படி போலியாக ஒரு படத்தை வந்து நான் வந்து கலெக்ஷன் காட்டுறதுக்கோ நான் ஆள் இல்லை சார். இந்த படம் ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ கம்மிங் பேக் டு டெக்னீஷியன், நான் பயங்கரமாக நடித்தேன் கிடித்தேன்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் இருந்தது ஜேபி. அவரோட வார்த்தையாகட்டும், அவரோட வசனமாகட்டும், அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை நான் என்னோடய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் கொடுத்தேன், அவ்வளோதான். இது முழுக்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வருஷத்தோட எல்லா அவார்ட்ஸும் நான் எடுப்பேன்ட்டு அஸ் அன் ஆக்டராக. அதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல் கட்ட காரணம் ஜேபி. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு பயங்கரமாக. இப்போ இந்த படம் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அங்கீகாரம் ஆக்சுவலாக மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே சந்தோஷமாக இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக மாஸ்டர் தவிர இது எல்லாருமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவருக்கு வந்து 100 படம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்த வேலை சோறு, இதுதான் உண்மை. இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதான் சொல்லுவேன், அறம் எடுக்கும்போது இதே தான் ஆச்சு. வெயிட் பண்ணுங்க. நான் கெஞ்சறேன் போயிட்டு. நேற்று வந்து எல்லா தேட்டர் ஓனருக்கும் ஃபோன் பண்ணி, சார் ஹோல்ட் பண்ணுங்க சார், சார் தூக்கி போடுங்க சார், அடுத்த படம் வேலையை பாருங்கள் சார், அவ்வளோதான். இந்த படத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் நல்ல பேர் வாங்கிட்டீங்களே சார். காசு போட்டிருக்கானுங்க சார், 3 ஷோ சார், 2 ஷோ தரோம். ரொம்ப பேசும்போது என்ன ஆகுனா, அவங்க பேசும்போது நம்மளுக்கு டிமோட்டிவேட் ஆகுது. இவ்வளோ தூரம் இப்போ அங்கீகாரன்றது உடச்சிட்றாங்க. இங்கே இருக்கிற பிக்கஸ்ட் மாஃபியா எல்லாமே சேர்ந்து, நான் பேசக்கூடாது படத்துக்கு பற்றி பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மீறி இந்த படம் ஜெயிக்கணும். இந்த படம் வெளிவராமல் இருக்கிறதுக்கே அவ்வளோ பண்ணாங்க.
பாவம் அந்த 3 ப்ரொடியூசர் கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சு எதுக்குன்னா ஒரு நாள் நான் பால்கனில் உட்காந்துருந்தேன். நான் சொல்கிறது வந்து 2018. அப்போ வந்து யாரோ வாங்கின கடனுக்கு வந்து என் சோஃபாவில் ஒருத்தர் உட்காந்து, சரி ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க, எனக்கு பேங்க்கில் லோன் வேணும், உங்களோட கேரண்டி கேட்டாங்கன்னு. அப்படியா, சரி என்னடா இவ்வளோ கேட்குறானேன்ட்டு சும்மா கேரண்டி போட்டேன். எதுக்கு? அவங்க லோன் வாங்குறதுக்கு. அந்த கையெழுத்தை வச்சு இந்த படத்தை நிறுத்தினாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இதுக்கு நடுவுலையும் நான் ஜெயிக்கணும். இது என்னோட செகண்ட் லைஃப். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், நீங்கள் செஞ்ச மாதிரிலாம் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன் சார்ன்ட்டு. அதே மாதிரி இந்த 3 ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் சம்பாதிக்கலான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் விட மாட்டேன். என்னை எப்படி மற்றவங்களாம் கைவிட்டாங்களோ அது மாதிரி நான் இவங்களை விட மாட்டேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். அடுத்த 10 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் நான் பெரிய ஆக்டராக ப்ரூவ் பண்ணுவேன். என் நம்பர்ஸும் இதே தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பின்னால் வந்து நின்று உங்கள் படத்தை கொடுங்கன்னு கேட்குற லெவலுக்கு நான் முன்னுக்கு வருவேன். இது எழுதி வச்சுக்கோங்க. 2 டெக்னீஷியன்ஸ். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், இதில் எனக்கு மாஸ்டர் வேணும் எப்படியாவதுன்ட்டு. அப்போ இவங்க பட்ஜெட் போட்டிருந்தாங்க. இவங்க போட்ட பட்ஜெட் வந்து அவரோட ஒரு நாள் சம்பளம். நான் பார்த்தேன், இதில் வேலைக்கு ஆகாது, போய் காலில் விழுந்துருங்க. என் பேர் சொல்லி காலில் விழுந்து எப்படியாவது கொண்டு வாங்கன்னா, சரி ஒரு 5 நாள் கேட்கலான்ட்டா மொத்தம் போடுறாங்க. 25 நாள் டேட் கேட்குறாங்க. தெய்வமே மனசாட்சி இருக்கா உனக்கு அப்படின்னாரு. தெய்வமே எல்லாம் 3 பேர் ஏன் ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தாங்கன்னா, அவங்க வீட்லேயே உட்காருது. அவர் பிடிச்சி இந்த படத்துக்கோசரம் 2 படத்தை டேட்டு விட்டார். அந்த 2 படம் காசு ப்ளஸ் என்னோட 25 நாள். கூட பிறந்தவங்கெல்லாம் நான் இப்போ யாருமே நம்புறதில்லை எனக்கு நடந்த லைஃப்பில் தான். ஆனால் அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து நான் ஏன் தெய்வம்னு கூப்பிட்றேன்னா அதுக்கு தான். எதுக்கு பண்ணுதுன்னு எனக்கே தெரியாது, ஆனாலும் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு என் வாழ்க்கையில். இன்னொன்று ஜிப்ரான். நான் வந்து ஜிப்ரான் மேலே ஜிப்ரான் வந்து ஒரு சாபக்கேடு தமிழ் சினிமாவுக்கு. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாலேயே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆளுக்கு இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லை. நான் அந்த ஆளுன்னு சொல்கிறேன்னா ரொம்ப அவ்வளோ உழைச்சிருக்கார். ஆனால் என்ன அவர் யாராவது போய் கேசட் என்ன ஆடியோண்ணா ஜிப்ராண்ணா என்னங்க இருந்தாலும் பயங்கரமாக மியூசிக் போடுவான், ஆனால் பாட்டு எங்கேங்க? அதுதான் நான் சொல்லுவேன், நீங்களும் கலக்கி முட்டை எல்லாத்தையும் போட்டு அடிங்க, அப்போ தான் இந்த ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் உட்காந்து பயங்கரமாக வாசித்து இதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. என்றைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அன்றைக்கி தான் தமிழ் சினிமா ஜெயிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. 3வது கேமராமேன் விஸ்வா. பயங்கரமாக எங்கிட்ட திட்டுவாங்க, டெய்லி திட்டு வாங்குவான். ஆனால் கொடுத்த வேலையை பயங்கரமாக சூப்பராக பண்ணிட்டான் ஜிப்ரன். அப்புறம் என் தங்கச்சி தங்கமயில். ஆக்சுவலாக என் குழந்தைங்கள நான் தங்கமயில் கூப்பிடுவேன். அவரை பார்க்கும்போது எனக்கு அதனால் தங்கமயில்னு பேர் வச்சேன். அதே மாதிரி ஷூட்டிங் ஃபுல்லாக அப்படியே ரியலாக அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். தினேஷ். இந்த படத்துக்கு வந்து வேறு ஒரு எடிட்டர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமாக எடுக்கும்போதெல்லாம் ஃபுல்லாக இருந்துட்டு ஃபுட்டேஜை பார்த்தோன்னே, சரி எனக்கு புரியலையேன்னாங்க. என்னங்க புரியல அப்படின்னு போட்டு ஒரு நாள் தினேஷை கூப்பிட்டு இதை நீ பண்ணுன்னு சொன்னான். அவன் ஒரு மேஜிக் பண்ணிட்டான். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு தினேஷ். எந்த அளவுக்கு மேஜிக் பண்ணிட்டான்னா பிரிச்சுட்டான் படத்தை. எனக்கு தெரிஞ்சு அவன் தமிழ் சினிமாவில் இன்னும் 3 வருஷத்தில் பெரிய எடிட்டர் அவன் டேட்டுக்கு எல்லாரும் அலைவீங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாருமே, என் கூட நடித்த விஜய் மேடம்னு ஒருத்தர் நடித்தாங்க. அந்த மேடம் பார்க்கும்போதுலாம் என் பிரின்சிபல் ஞாபகம் வரும். பயங்கரமாக அவங்கள பார்த்தாவே வந்து ஒரு மாதிரி கோபம் வரும். அவங்களாகட்டும், என் கூட மன்சூர் அலிகான் சார் ஆகட்டும், என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும், ஆர்டிஸ்ட் சிந்துரி ஆகட்டும், மேடம் வசுந்தரா மேடம் ஆகட்டும், ராம்ஜி சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. கேட்கும் போதெல்லாம் நிறைய வாட்டி டேட்டு மாறிச்சு. 2 வாட்டி எனக்கு வந்து கிழிஞ்சுது இதில். அதனால் ஒரு 3 மாதம் போச்சு. அப்புறம் மாஸ்டர் டேட் கேட்கும்போது இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, திருப்பி உங்கள் டேட் வாங்கணும். அப்புறம் என் கூட நடித்த அம்மா, அப்படியே எங்கள் அம்மாவை நான் பேசும்போதெல்லாம் எங்கள் அம்மா கிட்டே பேசுகிற மாதிரியே இருக்கும். இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக் வந்து ஜேபி வந்து அவர் கதைக்கு எழுதினாரா இல்லை எனக்குன்னு எழுதினாரான்னு தெரில. இதில் நான் பேசும்போது எப்படிங்க இப்படி நடிச்சிங்க, நான் நடிக்கலைங்க. 7 வருஷமாக என் அனுபவித்ததெல்லாம் அப்படியே பேசினேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் தலைமுறையோட எல்லாத்தையும் இந்த தலைமுறையோட மாறினுன்ட்டு. அது எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி என்னோடய 2வது லைஃப் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 2வது லைஃப்பை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாமே நன்றி. இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல. ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். பட் மெயின் விஷயம் என்னென்னா தேங்க்ஸ் உங்களுக்கு தான். பிகாஸ் நான் இங்கே அங்கீகாரம் டீம் சைட்லேருந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ரிவ்யூஸ் வந்து இட் மென்ட் அ லாட். ஏன்னா கேஜிஆர் அவர் வந்து அவர் ப்ரொடியூசராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரம் படம், அப்புறம் காப்பே ரணசிங்கம். அவர் நினச்சிருந்தா எந்த மாதிரி வேணால் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கலாம். பட் ஆனால் கண்டினியூஸாக ஒரு சமுதாய பொறுப்புள்ள ஒரு ஒரு ப்ரொடியூசராக இருந்தார். அண்ட் ஈவன் ஆக்டராகவும் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஈவன் நெக்ஸ்ட் ஃபில்மும் அவர் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அண்ட் அவரும் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து உங்களோட சப்போர்ட்டும், ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது. அண்ட் அதை ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று என்னோடய டைரக்டர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நாங்கள் ஜேபிமோம். பட் அவர் வந்து ஏன்னா ஒரு கதை சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு ஹியூமன் இமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அந்த பீப்புளோட அவங்களோட உணர்வுகளுக்குள்ளே நம்ம போனால் தான் அது நம்ம உள்வாங்கிக்க முடியும். அதை வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பண்ணியிருப்பார், இன்க்ளூடிங் அந்த லாயர் மேடம். அவங்க முதற்கொண்டு வந்து அவங்க பேசும்போது சம்டைம்ஸ் அவங்க இப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் அதையும் அக்செப்ட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். இவங்க 2 பேர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இந்த மாதிரி படங்கள் உங்களை நம்பி எடுக்கப்படுற படங்களுக்கு 2வது வாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்கள் இன்னும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். தேங்க்யூ. என் தாய்க்கும் தாய் தமிழுக்கும் நன்றி. வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப பொறுப்போட நான் ரொம்ப மகிழ்ச்சியோடைய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்த கதைக்கு முன்னாடி உங்களோட பங்களிப்பை பற்றி பேசி முடிச்சிட்றேன். இந்த படம் என்னவா ரிசீவ் ஆகுங்கிறதுல நிறைய டவுட் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நல்ல கதை பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல என்னவா நடக்கும்னு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. எனக்கு மற்றவங்களுக்கு இல்லை, எனக்கு இருந்துச்சு. அதை நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராகவே சேர்த்துருக்குறீங்க. ஒரு சின்ன இடத்துல கூட எங்களோட உழைப்பை குறைச்சி மதிப்பிடாமல் ரொம்ப அபரீதமாக கொண்டாடி கொண்டு போய் சேர்த்துருக்குறீங்க. எங்களுக்கு அதில் வந்து எந்த விதமான குறையுமே நீங்கள் வைக்கலை. வழக்கமாக நல்ல படங்களை அரவணைச்சு கொண்டு போவீங்க, அது இந்த படத்துக்கும் பண்ணியிருக்கிறீங்க. எங்களோட படத்தினுடைய இந்த ப்ரெஸ் மீட்டை இன்றைக்கி ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அடுத்த வாரத்தை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் இன்னும் நிற்கிறோம். 2வது வாரம் இந்த படம் நிற்கிறதுங்கிறதே வந்து உங்களோட சப்போர்ட்னால தான். நீங்கள் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உதவுவீங்கன்னு நாங்கள் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஒரு கோபம்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய இந்திய நாட்டில் விளையாட்டு மட்டும் ஏன் தனித்து விடப்பட்டிருக்கு, அது ஏன் யாராலும் கண்டுக்கப்படாமே இருக்குங்கிற கோபம் தான் இது. இது ஆக்சுவலாக உங்களுக்குமே இருக்கும் தான். நீங்கள் வந்து சில இடங்களில் கட்டுப்படுத்தப்படுவீங்க, அது இல்லைன்னா நீங்களும் இதை பேசியிருப்பீங்க தான். அப்படி உருவானது தான் இந்த கதை. இந்த கதை உருவானதுக்கு இந்த கதை நான் ஃபஸ்ட்டு பிச் பண்ணது கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தான் பிச் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு பெரிய ஹீரோவுக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் சில காரணங்களால் அதை தள்ளி போயிட்டே இருந்ததுனால அப்புறம் நான் வெளியில் போயிட்டேன், கம்பெனிலேருந்து வெளில போயிட்டேன். அப்புறம் நான் வேறு கதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி இந்த கதையை பண்ணலான்னு தோணும்போது இந்த கதைக்குள்ள ரிசர்ச் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு தான் ரிசர்ச்சே நான் ஆரம்பித்தேன். அப்படி போகும்போது இந்த கதையில் நான் பார்த்த மனிதர்கள், நான் கேட்ட விஷயங்களெல்லாம் வந்து என்னை ரொம்ப கொடூரமாக அச்சுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு புது டைரக்டர். நான் வந்து ஒரு படம் பண்ணி லைஃப் செட்டில் ஆகணும், அதன் வழியாக ஒரு ஆர்ட் வழியாக ஒரு டிஸ்கஷனை நடத்தணும், இப்படியான ஒரு நார்மலான ஆசை உள்ள மனுஷன்தான் நான். ஸோ இந்த படத்தை தொட்டோம்னா என்ன ஆகுங்கிற பயம் வந்துருச்சு. அப்போ இந்த படத்தை கைவிடலான்னு யோசிக்கும்போது விட்டுட்டு வேறு ஒரு கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இந்த கதையை நம்ம பண்ணலாம், யாருமே பண்ணக்கூடாதுன்னு. குற்ற உணர்ச்சி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திரும்ப எடுத்து ஆரம்பித்தேன். அதற்கு அப்புறம் இந்த கதைக்குள்ளே நிறைய ஹீரோக்கள் வந்தாங்க. காலமும் சூழலும் அது நிகழவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹீரோ கேஜிஆர் இது உள்ளே வந்தார். அவர் ஹீரோவாக உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையை வந்து இன்னும் எப்படியெல்லாம் மாற்றலாம், அவர் வந்து எங்கேயுமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவர் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லை.
இந்த கதைக்கு முழு சுதந்திரம் எனக்கு இருந்துச்சு. தயாரிப்பாளர்கள் 3 பேரும் சரி, ஹீரோவாகவும் சரி. ஏன்னா நான் ஹீரோவாக எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக வர ஹீரோவுக்கு சில பயம் இருக்கும். இப்படிலாம் இருக்கலாம், இப்படிலாம் இருக்கலாம்னு. அவர் ஒரு 12, 13 படம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்டேருந்து எனக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை கதைக்கு. நான் கதையை ரொம்ப ஃப்ரீடமாக தான் பண்ணேன். அதே போல் இந்த கதையை வந்து இதுக்கப்புறம் இப்போ டேக்கப் பண்ணணும்னு சொல்லும்போது திருப்பி ஒரு 3, 4 ஹீரோ போனோம். அதுக்கப்புறம் வந்து இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னது பீட்டர் மாஸ்டர்கிட்ட. அவர் வந்து ஒரு காப்பி குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பித்தவர் காப்பி குடிக்கவே இல்லை. கதை கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னாரு. அப்போ வந்து மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு வியட்நாமில். அது மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாருன்னு கேட்டார். ஹீரோ சொன்னேன். வாய்ப்புக்காண்டி வேலை போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆரி துப்புனார். அப்போ தான் நான் வந்து மாஸ்டர்கிட்ட சொன்னேன், இல்லை மாஸ்டர் நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் மாஸ்டர், இல்லை நான் இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லை அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பூஜையில் தான் மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், மாஸ்டர் இப்போ ஓகேவான்னு கேட்டு. மாஸ்டர் அப்போ தான் உள்ளே வந்தார். ஆனால் மாஸ்டர் அதுக்கு முன்னாடி கதை கேட்டுட்டு இதில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். எந்த சண்டையுமே இல்லையே அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் மாஸ்டர் உள்ளே வந்தார். மாஸ்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையுடைய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பெருசாக மாறுனுச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த கதை ஆரம்பித்து இந்த கதையை தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் தயாரிப்பு நிறுவனம் ஸ்வஸ்திக்கு ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு கோர்ட்டு போகணுன்னு நான் சொன்னேன். கோர்ட்டு போகும்போது கோர்ட்டுக்கு வந்து குறைந்தபட்சம் 1 கோடி ரூபா செட்டு. நான் ஒரிஜினல் கோர்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் ஜிஓ பாஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூரில் கருப்பு படம் பண்ண செட்டு தான் போயிருந்தோம். அந்த பட்ஜெட் எங்களுக்கு தாங்கலை. அது ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா. அப்புறம் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு செட்டு போகலாமா படத்தை கைவிடலாமாங்கிற நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்த இன்வெஸ்டர்ஸ் திடீர்னு பேக் வாங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த், அருண், அஜித் இவங்க தான் வந்து முழுசாக இந்த கதைக்குள்ளே நின்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது நான் முதல்ல கேட்டது கோர்ட். அது எனக்கு கேட்டது 75 லட்சம் ரூபா. ஒரு புது டைரக்டரை நம்பி முதல்ல 75 லட்சம் ரூபா செட்டு போட்டு கோர்ட் போர்ஷன் போகலாமாங்கிறது வந்து எனக்கு எதுவும் என் காதுக்கு வரல. நான் கோர்ட்டு தான் வேணும்னு சொல்லி கோர்ட் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஹீரோ ஃபோன் பண்ணார். நீங்கள் கோர்ட்டு கேட்டப்போ வந்து நான் உள்பட நிறைய பேருக்கு உங்கள் மேலே கோபம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு புது டைரக்டர் வந்து எடுத்தோடனே கோர்ட் வேணும்னு கேட்குறாரு, அது 75 லட்ச ரூபா கேட்குறாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய கோபம் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னாரு. அது அப்போ சொன்னார், ஆனால் நீங்கள் விடாப்பிடியாக இருந்து அந்த கோர்ட் வாங்கி நீங்கள் ஒன்று பண்ணிவிட்டு இப்போ ஒன்று பண்ணுறது வந்து நீங்கள் என்ன நினச்சி பண்ணீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா பயம். எனக்கு வந்து நான் என் ஹீரோவை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறதை வந்து ஒருத்தங்க கூட ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அவர் தயாரிப்பார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என்னோடய ஹீரோ என் கதைக்குள்ளே இருக்கிற கதையினுடைய மாந்தன் நான் கொண்டாந்து மக்கள் முன்னாடி வைக்கும்போது அந்த ஹீரோவை யாருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப கேஜேஆருக்கு வந்து இது முதல் படம், அவருக்கு நடிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கிறதுனால கதைப்படி 2வது பாகத்தில் வர கோர்ட்டை நான் முதல்ல ஷூட் பண்ணேன். சில நடுக்கம், தயக்கம் எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் யூஸ் பண்ணேன். ஏன்னா கதைப்படி அவன் கோர்ட்டுக்கு போகும்போது பயப்படணும், நடுங்கணும். ஆனால் அதை ஷூட் பண்ணி அவரை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி ஃபஸ்ட் ஹாஃபை செகண்டாகவும் செகண்ட் ஹாஃபை ஃபஸ்ட்டாகவும் நான் ஷூட் பண்ணேன். அதனுடைய அவுட்புட்டை இன்றைக்கி அவர் அனுபவிக்கிறார். அந்த அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் அன்றைக்கி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன், அந்த ரெக்கார்டிங்கோட நான் வச்சுருக்கிறேன், நான் இன்றைக்கி தான் டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த கதையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி சின்னதாக பார்த்து பண்ணி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் ரொம்ப பொறுப்போடு தான் இந்த படத்தை கொண்டாந்து விட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே வந்த இன்வெஸ்டர்ஸ் பேக் வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் அந்த படத்தை எங்கே போய் என்ன பண்ணாங்க, எதை விற்றாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் தான் அந்த படத்தை நடத்தி முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த படம் வந்து உங்கள் முன்னாடி நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு பொறுப்போடு பண்ணமோ அதே பொறுப்போடு தான் நீங்கள் அணுகிருக்கிறீங்க. எனக்கு அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஜிப்ரன் சார், டெக்னீஷியன் வைஸ் இப்போ பேசுகிறேன். ஜிப்ரன் சார் உள்ளே வந்தது வந்து எனக்கு ப்ரொடக்ஷனில் கொடுத்த மியூசிக் டைரக்டர், வேறு மியூசிக் டைரக்டர். எனக்கு ஹைதராபாத் கதை சொல்ல போகணும், என் மூஞ்சி சரியில்லை, என்னை கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் மோரை தொங்குதுன்னு. இல்லை நான் ஜிப்ரன் சார் பார்க்கணும் அப்படின்னேன். அப்புறம் உடனே போங்க அப்படின்னாங்க. நான் ஜிப்ரன் சாரை போய் பார்த்தேன். எனக்கு கதை சொல்ல வராது. 10 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும், கதை சொல்ல வராது. நான் 10 நிமிஷம் கதை சொன்னேன். கதை சொல்லி முடித்தோடனே அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் கதை பண்ணியிருக்கிற லேண்ட்ஸ்கேப்பில் நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் NGOவில் அப்படின்னாரு. என்னோடய வேலை எல்லாமே அங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து 15 நாளில் எனக்கு ஷூட்டு. ஒரு அம்மா சாங் ஒன்று எடுக்கணும். அவர் ஒரு டீம் போட்டு ரொம்ப ஆர்வமாக அனுப்புனார். பட் எனக்கு வேறு சுச்சுவேஷனால் அதுக்கு முதல் நாளே நான் ஷூட் முடிச்சிட்டேன். அவர்கிட்ட நான் சொல்லலை. அப்புறமா சாங் அனுப்புனே, ஷூட் எங்கன்னாரு. மாஸ்டர் அண்ணா ஷூட் முடிச்சிட்டேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் இப்போ வரைக்கும் ஒரு கரெக்ஷன் கூட பண்ணலை. அந்த சாங் அப்படியே தான் யூஸ் பண்ணோம். அதுதான் செகண்ட் ஹாஃபில் ஒரு அம்மா சாங், பானுமதி சாங்கு.
அதே போல் விஸ்வா இந்த கதைக்குள்ளே வந்தது வந்து அது ஒரு பெரிய ஃபாலோஅப்பு. வந்ததுக்கப்புறம் உள்ளதை மட்டும் பேசுவோம். விஸ்வா கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன்னா ஏற்கனவே வேறு கேமராமேன், அதேமாதிரி கம்பெனியில் எனக்கு வேறு பெரிய கேமராமேன் கொடுத்துருந்தாங்க. இந்த பெரிய கேமராமேன்லாம் நான் வேண்டான்னு சொன்னதோ, மியூசியர் வேண்டான்னு சொன்னதோ வந்து நான் பெரிய இவன் அப்படிங்கிறதுக்காண்டி இல்லை. எனக்கு ஒரு பயம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், அந்த ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு பயம் தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் எப்போவுமே எனக்கு வந்து பயம், ஒரு வேலை மீது பயம் இருக்கிற வரைக்கும் தான் நான் கிரியேட்டராக இருக்க முடியும்னு நம்புவேன். என்றைக்கு அந்த பயம் போய் அலட்சியம் வருதோ அன்றைக்கி நான் ஒதுங்கிடணும்னு நம்புகிற ஆள்னா, அந்த மாதிரி தான் விஸ்வாவை நான் உள்ளே கொண்டு வந்தப்போ வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. சரி ஓகே. அதே நேரத்தில் ஹீரோவும் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவரோட கான்ஃபிடென்ட்டுக்கு அந்த டெஸ்ட் ஷூட் ஒன்று ஸ்டுடியோவில் பண்ணும்போது அன்னைக்கு 2 பேருக்கும் டெஸ்ட் ஷூட்டு, ஹீரோவுக்கும் டெஸ்ட் ஷூட்டு, டிஓபிக்கும் டெஸ்ட் ஷூட்டு. அவர் ஷூட் பண்ணி இவரை பார்த்துட்டு, இவர் ஷூட் பண்ணுறது அவர் பார்த்துட்டு அன்றைக்கி தான் டிசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். அன்றைக்கி போய் பார்த்துட்டு ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் ப்ரொடக்ஷன்லேயும் ஹீரோட்டி சொன்னேன், இவர் தான் டிஓபி, முடிவு பண்ணுறதா முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது விஸ்வா அப்புறம் கேட்டான், என்னங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு. ஆமாம் அவ்வளோதான், முடிவு எடுத்தால் அவங்க எடுக்கட்டும், இல்லைனா வேறு மாற்றினா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒர்க்கு. விஸ்வா வந்தான். அதுக்குள்ளே விஸ்வா வந்து நிறைய 2 பேருக்கும் நிறைய சண்டைகள் நடந்திருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அவுட்புட் வந்திருக்குதான் நான் நம்புகிறேன். அதே போல் இந்த படத்துக்கு தினேஷ் வந்து இதே கம்பெனியில் இன்னொரு படம் போய்கிட்டு இருக்குது. இவர் தான் ஹீரோவை பண்ணுற படம். அந்த படத்தில் இருந்த எடிட்ரு. இந்த படத்துக்கு வேறு ஒரு எடிட்ரு வச்சுருந்தோம். சில காரணங்களால் பண்ண முடியாத சூழல்னால அதுக்கப்புறம் தினேஷ் வந்தான். அருண் தான் என்கிட்ட கேட்டாப்புல, இந்த மாதிரி எடிட்டர் வர சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, வர சொல்லுங்கள், என்ன பண்ணணும் படம் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவரை படம் பார்த்துட்டு தினேஷ் வந்தான். வந்து பார்த்துட்டு, முதல்ல உனக்கு கதை பிடிச்சிருந்தா ஒர்க் பண்ணுப்பா, இல்லைனா ஒர்க் பண்ணாதப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் என் மூஞ்ச இறங்க பார்த்தான், என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறான்னு. அப்போ கதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் தினேஷ் வந்து, இல்லை நான் இந்த படம் நான் பண்ணுறேனே அப்படின்னு சொன்னான். திரும்பவும் சொல்கிறேன், எனக்காகவோ கம்பெனிக்காகவோ பண்ண வேண்டாம், உனக்கு கதை பிடிச்சிருந்து ஒர்க் பண்ணு. ஏன்னா நான் வந்து ஒரு வேலை செஞ்சேன் அப்படின்னா அது யாருக்காகவும் செய்ய மாட்டேன், நான் எனக்காக மட்டும்தான் செய்வேன். என்னோடய ஏடிஸும் அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு திருப்திப்பட்டால் மட்டும்தான் அது வேலைன்னு நான் நம்புவேன். அந்த மாதிரி கேட்டப்போ அவன் பண்ணுறேன்னு சொல்லி வந்தப்போ எனக்கு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி நேரம் 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் வச்சுருந்தேன் ரஃப் கட் பண்ணி. எனக்கு நான் பெத்த பிள்ளையை அடிக்கவே முடியாதுல்ல, எங்கேயுமே கட் பண்ணவே தோணலை. 4.5 நிமிஷம் பார்த்தா இண்டஸ்ட்ரியை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுங்கும் போது அந்த பழைய எடிட்டர் இந்த உலகத்துக்குள்ளே எனக்கு போக முடியலை சொன்னார். அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் தான் தினேஷ் வந்து எப்படி கட் பண்ணலான்னு கேட்டான். நீ தானே எடிட்டர், நீ கட் பண்ணி காட்டுப்பா அப்படின்னேன். ஒரு வெர்ஷன் கட் பண்ணி காமிச்சான். அன்றைக்கி தான் என் பொண்டாட்டிட்டு வந்து நான் சொன்னேன், படம் நல்லா வந்துருண்டி அப்படின்னு. அவ்வளோ ஹோப் கொடுத்தான் தினேஷ். ஃபஸ்ட்டு படம், ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த கம்பெனியில். ஆனால் இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுனால இது ஃபஸ்ட்டு படம். ஆனால் கமிட் ஆனது அந்த படம் தான். தினேஷ் அப்படி தான் இதுக்குள்ளே வந்தது. தினேஷ் வந்து ரொம்ப ஹோப் கொடுத்தான். நிறைய இடங்களில் என் பேச்சை மீறி நடந்துச்சு சில விஷயங்கள். பட் அது எல்லாமே இப்போ நல்லதாக நடந்ததுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். அதே போல் இந்த படத்துக்கு சம்பத் ஆழ்வார் தான் சவுண்ட் டிசைன். நான் வந்து கம்பெனியில் வந்து நான் ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா அந்த படத்தை கொஞ்சம் சவுண்டிங்காக நல்லா ஒர்க் பண்ணலான்னு எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அத்லட் படம் பண்ணுறோம், நிறைய படங்கள் வந்திருக்குது. சவுண்டுக்கு பெரிய ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, சவுண்டை விட்டுருவாங்க. சவுண்டோட வேல்யூ இங்கே ரொம்ப கம்மிங்கிறதுனால நான் காலா படம் பண்ணும்போது சவுண்டோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து சவுண்டாக நல்லா ஒர்க் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து சம்பத் ஆழ்வார் சார் கேட்டு வாங்கினேன். அவர் அங்கே பாலிவுட்டில் ஒர்க் பண்ணுறவர். அவரை கேட்டு வாங்கி அந்த படத்துக்கு நியாயம் சேர்க்குற அளவுக்கு அவர் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு திருப்தி இல்லை. கொஞ்சம் நாங்கள் டக்குன்னு ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணதுனால அது ரொம்ப சரியாக அவருக்கு டைம் கொடுக்க முடியலை. அதே போல் தான் ஜிப்ரான் சாரும் படம் ஃபைனல் ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வைரல் ஃபீவர் எனக்கு பக்குன்னு அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் ஒரு வழியாக முடிச்சு கொடுத்தாரு. அதே போல் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முக்கியமாக ஆர்ட் டைரக்டர் என்னோடய ஃப்ரெண்டு தான் அவன், ராமு தங்கராஜ். அவன் வந்து இந்த படத்துக்கு கோட் போடும்போது அவன் எடுத்தோடனே சொன்னது, நீ வேலையை முடிச்சிரு, பேர் வேணா நான் போட்டு என் பேரை போட்டுக்க அப்படின்னா. அப்படி தான் ஆரம்பிச்சிது முதல் டிஸ்கஷன். ஏன்னா ஒர்க்குக்குள்ளே நிறைய நொரநாட்டியம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஆரம்பித்து எல்லாம் முடித்து செட்டை பார்க்கும்போது செட்டில் நான் சொல்லிட்டேன், அப்போதைக்கு வரைக்கும் ஜெய்பீமோட செட்டு தான் ரொம்ப டாப்பில் இருக்கும், அதை நம்ம உடைக்கணுண்டா அப்படின்னு சொன்னால் அதை உடச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு சீஃப் அட்வொகேட்ஸ் 2-3 பேர் வந்தாங்க, ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் பார்க்குறதுக்கு. அவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு புது டைரக்டருக்கு, ஒரு புது ப்ரொடியூசரு, ஒரு புது ஹீரோ, ஒரு புது எடிட்ரு, ஒரு புது டிஓபி. ஜிப்ரான் சாரும் பீட்டர் மாஸ்டரும் இல்லாமல் மீதி எல்லாமே புதுசு. அவங்கள நம்பி முதல்ல இவ்வளோ பெரிய கோர்ட் செட்டு, ஆர்ட் டைரக்டரு நல்ல படங்கள் ஒரு 10 படங்கள் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் எல்லாம் புதுசு. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய செட்டு போட்டு அந்த உலகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கஷ்டப்பட்டோன்னு உங்கள்கிட்ட நான் ஒப்பாரியாக சொல்லலை, விரும்பி தான் அந்த வேலையை எடுத்தோம் சொல்கிறோம். அதை வந்து
அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து எந்த விதமான கொச்சைப்படுத்தாமல் ரொம்ப நெகிழ்வோடு கொண்டுட்டு போய் சேர்த்துருக்கிறீங்க. எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாகவே நான் கேட்குறேன், இந்த படத்தினுடைய வெற்றியை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிதாக்குவதற்கு உங்களுடைய உதவியை நான் கேட்குறேன். இந்த படத்தில் பங்காற்றின அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த படத்துலேருந்து வெளியில் இருந்து நிறைய பேர் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக மாட்டாங்குப்பத்தோட மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. குப்பத்துலலாம் போய் ஷூட் பண்ணால் கேமரா போடுவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்கலாம் நிறைய சொல்லப்பட்டுச்சு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எங்களையும் என்னையும் அந்த ஏரியாவோட புல்லை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் இந்த படத்துக்காக நிறைய பேர் அட்வொகேட்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி. முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் கோவப்படுவேன். அப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தது என்னோடய டீம் தான். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் வந்து என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட ஒர்க் பண்ணதுக்கு வந்து பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய அவுட்புட்டில் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. அதே போல் இந்த படத்துக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னவாகும்னு எதுவுமே தெரியாமல் இந்த படத்தை எனக்காக வேண்டி பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் 3 பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அங்கீகாரம் என்னவா ஓடுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அங்கீகாரத்தோட ஓட்டம் என்னைக்கு நிற்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியா என்னைக்கு ஒலிம்பிக்கில் தங்கங்களை குவிக்குதோ அன்னைக்கு தான் அங்கீகாரத்தோட ஓட்டம் நிற்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்தியாவினுடைய விளையாட்டினுடைய போக்கை மாற்றும் திசை வழியாக தான் நான் அங்கீகாரம் படத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றியும் ரொம்ப முக்கியம்தான். அதே சமயத்தில் இந்த படம் வணிக ரீதியாக எங்களுக்கு நிறைய செய்ய வேண்டி இருக்குது. ஏன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் அதுக்கப்புறம் என்ன மாதிரி படங்கள் பண்ணணுங்கிறத இந்த வெற்றி தான் எங்களுக்கு முடிவு பண்ணி தரும். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த விளையாட்டு வீரருடைய மனசாட்சியாக தான் அங்கீகாரத்தை நம்ம முன்னாடி சமர்ப்பிச்சிருக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒவ்வொருத்தரோட உழைப்புக்கு பின்னாடி வந்து எதிர்பார்ப்பும் வெறும் ஊதியம் மட்டும் இல்லை, கொஞ்சம் பொறுப்பும் நிறைய இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த பொறுப்பு தான் இந்த படத்தை இவ்வளோ சரியாக கொண்டாந்து அவங்க முன்னாடி நிப்பாட்டியிருக்க தான் நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் விளையாட்டுத்துறை ஏன் கவனிக்கப்படலைங்கிறதுக்கு எந்த விதமான காரணமும் யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா, இதை ஒரு துறையாகவே யாரும் மதிக்கிறது கிடையாது. அந்த துறையில் நடக்கிற அனைத்து சிக்கல்களையும் பேசணும்னு நான் முடிவு பண்ணி தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இன்னும் உங்களுடைய உதவியை தேடி தான் நான் வந்திருக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் மிக உச்சமாக நான் நன்றி சொல்ல வேண்டிய சில பேருக்கு இப்போ நன்றி சொல்லிடுறேன். இயக்குனர் தாஸ், டோரா படத்தோட டைரக்டர், இப்போ முருகு அப்படின்னு நிஞ்சான்னு ஒரு படம் பண்ணுறார். தாஸ் அண்ணன் தான் எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு. அவர் இல்லைன்னா அந்த படம் நடந்திருக்குமான்னு தெரியாது. நான் இன்னும் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறனாவே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்று இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா அதற்கு முதல் காரணம் டைரக்டர் ரஞ்சித், என்னோடய அண்ணன். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மீட்பர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்னால என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்ட ஒருத்தர். அவர் கூட இருந்த 2 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டம். அவர் வந்து என்கிட்ட எதையுமே திணிச்சு சொன்னது கிடையாது. என்னுடைய சுதந்திரம் தான். அவர் இல்லைன்னா என்னுடைய லைஃபே கிடையாது. அதே போல் இந்த படத்தில் திவ்யா மேடம், ஹீரோவோட ஒய்ஃப், அவங்க வந்து நிறைய இன்புட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த இன்புட்ஸ் எல்லாமே ஹீரோவை நான் வந்து, ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ணது அது எல்லாமே எனக்கு வந்து இந்த படத்தில் நான் அவரை வேலை வாங்குறதுக்கு எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த படத்துக்கு வேலை செஞ்ச முக்கியமாக அத்லட் ட்ரெயினர் மகேஷ், அவன் வந்து இந்த படத்துக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனை நம்பி ஒரு 200 பிள்ளைங்க இருக்கிறாங்க திருநெல்வேலி கிரவுண்டில், அதையெல்லாம் விட்டுட்டு வந்து எனக்காக நின்னான். இன்றைக்கி அந்த படத்தில் இருக்கிற அத்லட் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா அது அவனுடைய பங்களிப்பு, பெரிய பங்களிப்பு. அதே போல் நாரணமால்புரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, கற்பக செட்டி ராஜேஷ், வடுவூர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, இப்படி நிறைய பேர் இந்த கதையில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் சார்ந்தவங்க தான். இந்த ஸ்போர்ட்ஸ் சார்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை உருவாக்கும் போது தப்பு நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும், ப்ரெஸ்ஸு முன்னாடி படம் போட்டு காமிக்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய பதட்டம் இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 பதட்டம் இருந்துச்சு. ஒன்று சென்சார் போர்டு, இன்னொன்று டைரக்டர் ரஞ்சித்து, இன்னொன்று ப்ரெஸ்ஸு. அந்த ப்ரெஸ்ஸு இதே தேட்டரில் தான் நம்ம படம் பார்த்தோம். நான் வந்து எனக்கு வந்து படக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. யுவராஜ் அண்ணன் வேறு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்தாரு, அப்புறம் படம் பார்க்க ஆரம்பித்தார். நான் யுவராஜ் அண்ணனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் படம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓகே ரைட் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ப்ரெஸ்ஸு வந்து அவ்வளோ சூப்பராக என்னை ரிசீவ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் ரொம்ப பெருமைப்பட்ட தருணம். எனக்கு வந்து 3 விஷயமே நல்லாவே நடந்துச்சு. சென்சார் போர்டுலேயும் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ப்ரெஸ்ஸு நீங்களும் அப்ரிஷியேட் பண்ணீங்க, மக்களும் நல்லா கொண்டாடி இருக்கிறாங்க, என்னோடய வாத்தியாரும் ரொம்ப நெகிழ்வாக இருந்தார். இதையெல்லாம் சேர்த்து இந்த படத்தை வணிக ரீதியாக மாற்றுறதுக்கான வேலையில் தான் நாங்கள் இப்போ இறங்கியிருக்கிறோம். ஏன்னா இந்த படம் வணிக ரீதியாக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா வணிக ரீதியான வெற்றி மட்டும்தான் திரும்ப என்ன போல் இருக்கிற ஒரு இயக்குனரை வெளில கொண்டு வரும். இல்லைனா திரும்ப இந்த கதைகள் திரும்ப நான் நல்ல சினிமா கெட்ட சினிமான்னு நான் பிரித்து பேச விரும்பலை. எல்லாத்துக்கும் ஒரே உழைப்பு தான். சிந்தனை ரீதியான வேறுபாடு தான் இங்கே இருக்க ஒழிஞ்சு எல்லாமே ஒரே சினிமா தான். எல்லாத்துக்கும் ஒரே உழைப்பு தான். இந்த சினிமாவை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு பின்னாடி இருக்கிற எவ்வளோ வழி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பல படங்களுடைய ப்ரொமோஷனுக்காக பெருசாக பேசப்பட்டவர் கேஜேஆர்.
அவர் ஹீரோவாக நடித்த படத்தில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எங்கள் சக்திக்கு உட்பட்ட எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு இதை கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வணிக ரீதியாக மாற்றினீங்கன்னா ஸ்வஸ்திக் விசன்லேருந்து அடுத்து கேட்டுக்கிற லைன் அப் எல்லாமே ப்ராஜெக்டாக மாறும். உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா நான் அவங்கள மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை நாளை முதல் தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் விசிட் போகிறோம், டீம் ஃபுல்லாகவே. இந்த படத்தை கல்லூரிகள்லேருந்து நிறைய நல்ல ரெஸ்பான்ஸு, மக்கள்கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸு, அது எல்லாமே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது தான். அதனால் திரும்ப உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நான் உங்களை சேர்க்கலைன்னு சொல்லவே இல்லை, இன்னும் கொஞ்சம் சேர்த்து உதவுங்கன்னு தான் சொல்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றி.